கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, காத்திரு, நீ வெட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, நீ வெட்கப்படுவதில்லை. யாருக்கு? அதான் உண்மை. மனுஷனுக்காக காத்திருந்தால் நம்ம வெட்கப்பட்டு தலை குனிவது நிச்சயம். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருந்தா, ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு மனிதனை நேசித்தேன். முடித்தோடனே அவன் ஃபாரினுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்னான். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் போயிட்டு வரும் பொழுது இன்னொரு வெள்ளைக்காரி பொண்ணை மேரேஜ் பண்ணிகிட்டே வந்தான். நான் கண்ணீர் சிந்தி அழுத, வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்று, இந்த மனுஷனுக்காகவா இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் மனுஷனுக்காக காத்திருந்திருக்கலாம், இந்த உலகத்துக்காக காத்திருந்திருக்கலாம். இல்லை, கர்த்தருக்காய் காத்திருந்து பாருங்கள். வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம சில காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம்ல. நான் சொல்கிறேன், என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அத்தனையும் சீக்கிரமாக வரப்போகுது. விசுவாசிங்க, விசுவாசிங்க, சீக்கிரமாக வரப்போகுது. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நம்ம இருதயமே சந்தோஷப்படும். நீதிமொழிகள் 13:12 வாசித்து பாருங்கள். வெகு காலங்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஒரு மகன் சாதாரண, அவங்க குடும்பத்தில் அவன் தான் முதல் டிகிரி ஹோல்டர். அப்போ அவங்க குடும்பம் எவ்வளவு வறுமைக்குள்ளே இருக்கிற குடும்பம் பார்த்துக்கோங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன், எனக்கு காத்துரு. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் பல வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியில் பெர்மனெண்ட் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆக்கலை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்துட உலகத்துக்கு, நீ எனக்கு காத்துரு, எக்ஸாம் எழுது, டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் எழுது, நீ ஜெயிப்ப. ஆண்டவர் சொன்னபடி எழுதுனாங்க. கர்த்தர் ஒரு அரசாங்க வேலையை கொடுத்து முழு குடும்பத்திலையும் முதல் அரசாங்க வேலை பார்க்கிற ஒரு மனிதருங்கிற பெயர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம மனுஷனுக்கு காத்திருக்கிறோம், உலகத்திற்கு காத்திருக்கிறோம். அதுதான் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உமக்கு காத்திருப்பேன். ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நான் என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். ஆண்டோடைய பாதத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கிறது. ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவா. மார்த்தாள் என்னமோ இயேசுவை வீட்டுக்கு அழைத்தது உண்மைதான். ஆனால் மார்த்தாள் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கவில்லை. மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி லூக்கா 10:41-42 சொல்லுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, உமக்கு உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.